வணக்கம். இன்றைய நாள் 14/10/2025 செவ்வாய்க்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் செல்வராசா திபிராஜ். கானிசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செயலிழந்த அரச இணைய சேவைகள் விசேட கூட்டத்திற்கு ஏற்பாடு. சீனிய ஜனாதிபதி மற்றும் இலங்கை பிரதமர் கருணி சந்திப்பு. காரூர் சம்பவ வழக்கு சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்கத்தகடுகள் காணாமல் போனதால் அதிர்ச்சி. அமெரிக்க அதிபருக்கு எதிர்ப்பு. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பெரும் குழப்பம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். இலங்கை அரசு மிக கனிமை சேவையில் ஏற்பட்ட செயலிழப்பு காரணமாக பல அரச நிறுவனங்களால் வழங்கப்படும் இணையவழி சேவைகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன. சுமார் 8 துறைகளை பாதித்த இணையவழி அரச சேவைகள் மீட்டெடுப்பதை விரைவுபடுத்துவதற்காக தொடர்புடைய அதிகாரிகளின் சிறப்பு கூட்டம் இன்று 14 நடத்தப்பட்டுள்ளது. அதேவேளை சான்றிதழ் பிரதிநிதிகளை சம்பந்தப்பட்ட மூல சான்றிதழ்களை வழங்கிய பிரதேச செயலகத்தில் இருந்து தகவல் முறைமைகளின் உதவியின்றி பெற்றுக்கொள்ள முடியும் என பதிவாளர் நாயக திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் இணையவழி சேவைகளை விரைவில் முழுமையாக வழமைக்கு கொண்டுவர அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என மீண்டும் உறுதியளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய பதவி காலத்தில் முதல் ஆண்டை பூர்த்தி செய்துள்ள கட்டத்தில் முதல் தடவையாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அமைச்சரவை மாற்றத்தை மேற்கொண்ட ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்கா அடுத்த எந்த நேரமும் தமது மாகாண ஆளுநர்களில் மாற்றங்களை செய்யக்கூடும் என கொழும்பு வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு மாகாணத்தினதும் ஆளுநர்களின் செயற்பாடுகள், பெறுபேறுகள், நடவடிக்கைகள், முன்னேற்றங்கள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் மதிப்பீடுகளை தயாரித்து வருகின்றது என அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன. தமிழர்களின் ஈடுபாடு உள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வட மாகாணத்தை பொறுத்தவரை ஜனாதிபதி செயலகம் ஓரளவு திருப்தி கொண்டிருப்பதாக அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டன. சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இலங்கை பிரதமர் கருணி அமரசூரியவை சந்தித்துள்ளார். குறித்த சந்திப்பு இன்று 14/10/2025 காலை பீஜிங்கில் உள்ள மக்கள் மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பது சீனாவின் விருப்பம் என சீனா ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இதன்போது தெரிவித்துள்ளார். அத்துடன் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பாரிய நட்பு நீண்ட காலமாக நிலவி வருவதாகவும் இரு நாடுகளும் அமைதி மற்றும் சகவாழ்வு கொள்கைகளின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை தொடர்ந்து வளர்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையின் ஒன் பெல்ட் ஒன் ரோட் திட்டத்தை தரமான முறையில் கூட்டாக உருவாக்க சீனா தயாராக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு பயணம் செய்யும் போது அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தமது நாட்டு மக்களுக்கு அமெரிக்க வெளியுறவு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அந்நாட்டிற்கான தனது பயண ஆலோசனையை 9ஆம் திகதி புதுப்பித்துள்ளது. இந்த ஆலோசனைக்கான முக்கிய காரணங்களாக அமைதியின்மை, பயங்கரவாதம் மற்றும் கன்னிவெடிகள் ஆகியவை தொடர்பிலான கரிசனை வெளியிடப்பட்டுள்ளது. பயண ஆலோசனையின் நிலை மாறவில்லை என்றாலும் பிற ஆபத்து தொடர்பான விடயங்கள் தொடர்பில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த இலங்கையின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமைகள் தொடர்பாக எந்த நேரத்திலும் போராட்டங்கள் ஏற்படலாம் என அமெரிக்க வெளியுறவு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த போராட்டங்கள் உடனடியாக எச்சரிக்கை இல்லாமல் வன்முறையாக மாறக்கூடும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். காரூர் மாவட்டத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு தாவேகா தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையில் கூட்ட நெரிசல் காரணமாக 10 குழந்தைகள் உட்பட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் தொடர்பாக உயர் நீதிமன்றம் நியமித்த சிறப்பு விசாரணை குழு தலைமையிலான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அதனை எதிர்த்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தாவேகா தரப்பு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீது தீர்ப்பளித்த உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் 3 பேர் கொண்ட புலனாய்வு குழுவையும் நியமித்துள்ளது. அதேவேளை காரூர் சம்பவ வழக்கு மதுரை கிளை நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது சென்னை உயர் நீதிமன்றம் தலையிட்டு புலனாய்வு குழு அமைத்ததற்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரளா மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு ஆண்டுதோறும் பல மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து செல்கின்றனர். இந்த நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்க தகடுகள் காணாமல் போனது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மேலும் சில விலை மதிப்புமிக்க பொருட்களும் காணவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. விசாரணைகளில் தேவசம் போர்டு அதிகாரிகளே இந்த கூட்டு கொள்கையில் ஈடுபட்டு இருப்பது அம்பலமாகி இருக்கிறது.
இதையடுத்த 9 அதிகாரிகள் மீதும் கைது நடவடிக்கை உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் சபரிமலை மூத்த தந்திரி கண்டரு ராஜி வருவை சேர்க்க கூட்டு சதி நடந்ததும் தெரிய வந்துள்ளது. சபரிமலையில் தங்கம் திருடப்பட்டு விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. சபரிமலையில் தங்கம் மாயமான விவகாரம் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெரும் சிக்கலை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது உலக செய்திகள். ஆப்கானிஸ்தான் தூதரகத்தில் ஆமீர் கான் முத்தகியின் 2வது பத்திரிகையாளர் சந்திப்பு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை அவரது 1வது பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பெண்கள் ஒருவர் கூட பங்கேற்காதது குறித்த பெரும் சலசலப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த 2வது சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதல் சந்திப்பில் பெண்கள் யாரும் பங்கேற்காதது தற்செயலானது, வேண்டுமென்றே நடைபெற்ற செயல் அல்ல என்று ஞாயிற்றுக்கிழமை முத்தகி கூறினார். இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் உள்ள நிலைமை ஐநா பாலின நிறவெறி என்று குறிப்பிட்டுள்ளது. தாலிபான் ஆட்சியின் கீழ் பெண்களின் உரிமைகள் நசுக்கப்படுவது உலகிலே மிக கடுமையானது. இந்த நிலையில் தான் ஒரு வார உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளுக்காக முத்தகியின் வியாழக்கிழமை இந்தியா வந்தார். இதுவரை தாலிபான் அரசாங்கத்தை முழுமையாக அங்கீகரித்துள்ள ஒரே ஒரு நாடு ரஷ்யா மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. முத்தகியின் வருகை இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை அதிகரிப்பதற்காக பார்க்கப்படுகிறது. 2021 ஆண்டில் தாலிபான் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின்னர் காபூலில் இந்தியா தூதரகம் மூடப்பட்டது. அந்த தூதரகம் மீண்டும் திறக்கப்படும் என்று வெள்ளிக்கிழமை இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவித்தார். வெள்ளிக்கிழமை முத்தகியுடனான சந்திப்புக்கு பிறகு அவர் இதை அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் திங்களன்று இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இந்த எதிர்ப்பால் ட்ரம்ப் தனது உரையை சிறிது நேரம் நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. பின்னர் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஓஃபார் காசிப் மற்றும் ஐமான் ஓதே ஆகியோர் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். உரையின் போது ஐமான் ஓதே ட்ரம்பின் முன்னிலையில் பாலஸ்தீனத்தை அங்கீகரியுங்கள் என்று எழுதப்பட்ட ஒரு காகிதத்தை உயர்த்தி காட்டி கோஷங்களை எழுப்பினார். பின்னர் அவர் தனது பின்புறத்தில் அமர்ந்திருந்த ஓஃபார் காசிப்பை அணுகினார். இதையடுத்து இருவரும் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு நாடாளுமன்ற சபாநாயகர் அமீர் ஒஹானா ட்ரம்பிடம் மன்னிப்பு கேட்டார். அதற்கு ட்ரம்ப் நகைச்சுவையாக அது மிகவும் வெற்றிகரமாகவும் விரைவாகவும் முடிந்தது என்று பதிலளித்தார். இத்துடன் பானேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.